இப்படியெல்லாம் சொன்ன பிறகு சிப்பு போடுவதற்கு இப்பொழுது பர்மிஷன் கிடைத்து விட்டது. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிருச்சு, சிப் இம்ப்ளான்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. எந்த நாட்டிலுமே அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். யூஎஸ் உட்பட எல்லா நாட்டிலுமே சிப் போடுறதுக்கு இப்போ பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்ப ரெண்டாவது, இந்த சிப்பை எங்க வைக்கிறது, அதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமான விஷயம். ஏன்னா 3 கிரைட்டீரியா அதுக்கு சூட் ஆகணும். இதை வைக்கணும்னா நம்ம உடம்புல நம்பர் 1, இந்த சிப்பு வைக்கிற இடத்த நம்ம உடம்பு ஏத்துக்கணும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அது எல்லா இடத்தையும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. நம்பர் 2, இந்த சிப்குள்ள RFIDன்னு ஒரு சின்ன கருவி இருக்கு. இதை வந்து டெய்லி என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணணும். இந்த சிப்பை டெய்லி பேட்டரி சார்ஜ், லித்தியம் பேட்டரி சார்ஜ் என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணணும். அப்படி சார்ஜ் பண்ணணும்னா டெய்லி உடம்புல வச்சு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இதுவே அரிசி அளவு தான், வச்சு எடுக்க முடியாது. நம்ம உடம்புலேயே எங்க மின்சார சக்தி கிரியேட் செய்யுதோ அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்யணும், வைக்கணும். அந்த இடத்தை எது ஏற்றுக்கணும், நம்ம உடம்பு ஏத்துக்கணும் இந்த சிப்பை. 3வது மிக முக்கியமானது, அதை ஈஸியா ஆக்சஸ் பண்ற இடத்துல வைக்கணும். இப்ப நம்ம முதுகுல வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிப்பை. இப்ப நம்ம போய் ஏடிஎம் மிஷின் எப்படி நிப்போம், இல்ல இப்ப ரேஷன் கடைக்கு போறீங்க, அவர் கேட்கிறாரு அவங்களுடைய ஐசியை காட்டுங்கன்னா ரேஷன் கடை காட்ட நம்ம எப்படி காட்டணும், கன்வீனியன்ட் இல்ல பாருங்களேன். நான் தான் சொல்றேன், ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. உள்ளங்காலில் வச்சிடறோம், பிரச்சனையே கிடையாது, இருந்துட்டு போட்டு. திடீர்னு போலீஸ்காரர் நிறுத்தி லைசன்ஸ் கேட்கிறாரு, நம்ம எப்படி காட்டுவோம்? இப்ப 4 பேர் இறங்கி 4 பேர் லைசன்ஸ் காட்டுங்க, ஐசியை காட்டுங்க, 4 பேர் எப்படி நிப்பான்? அப்ப நம்ம உடம்புல வைக்கணும், ஈஸியா ஆக்சஸ் பண்ற இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல சார்ஜ் பண்றதுக்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொல்லுவாங்க, EM அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கணும். அந்த இடத்த உடம்பு என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இதற்கான ஆராய்ச்சியை கால் சான்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் பண்ணார். அவரோட பேர் IBMல அவர் ஒர்க் பண்ணாரு, கால் சான்ஸ். இந்த IBM நிறுவனம், நான் உங்களை பத்தி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த ஆராய்ச்சிக்கு $15 மில்லியன் செலவு பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியில கால் சான்ஸ் கடைசியா கண்டுபிடிச்சது, நம்ம உடம்புல இந்த மின்காந்த அலைகள் மிக அதிகமாக கிரியேட் செய்யறது எங்க அப்படின்னு கேட்டா, நம்ம உடம்புடைய சென்டர் பாயிண்ட். நம்ம உடம்புடைய சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குன்னா நெத்தியில இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முந்தியெல்லாம் ஜுரம் அடிச்சா நம்ம முதல்ல கை எங்க வச்சு பார்ப்போம், நெத்தியில. அப்புறம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஜுரம் குறையணும்னா என்ன பண்ணணும், நெத்தியில பத்து போடு, ஈர துணி போடு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து சூட்டை இறக்குனா மொத்த உடம்புல இருந்து என்ன செய்யும், சூடு இறங்கும். இதுதான் நமக்கு அறிவியல் பூர்வமா இல்லாமையே நமக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னாலஜி. அந்த காலத்துல இருந்தே நம்ம பெரியவங்க எல்லாம் செய்வாங்க, நெத்தியில ஈர துணி போடு. இதான் சென்டர் பாயிண்ட். இத கொஞ்சம் ரிலீஜியஸா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலையும் சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் பவர் இருக்கு, நெற்றிக்கண் இருக்கு, இந்த இடத்துல தான் குண்டலினி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றத்திலையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய பவர் இங்க இருக்கும்பாங்க. நம்ம ஒருநிலைப்படுத்தி மெடிடேட் பண்ணி நீ என்ன செய்ய, உன் மைண்டை ஒருநிலைப்படுத்து, இந்த இடத்துல உன் பவர் உன்னை அப்படியே தூக்கிட்டு போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, இங்க என்ன இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் EM அப்படி இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியுமா, இந்த இடத்துல சிப்பை வச்சா டைரக்டா சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணலாமா, அந்த அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கு. இதுக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம கைகள்ல என்ன இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கு. நம்முடைய கைகள்ல அதுவும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கால் சான்ஸ் IBM நிறுவனத்தில் வேலை செஞ்சவர், அவர் தான் கண்டுபிடிச்சார். ஏன் இந்த கால் சான்ஸ் பேரை நான் சொல்றேன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு ஒரு சபையில, அது பெரிய சபை, அங்கே ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்க வந்துட்டு இந்த மெசேஜை கொடுத்து முடிச்ச உடனே அதனுடைய தலைமை போதகர் வந்து சொன்னாரு, இதே மெசேஜ், அதாவது இந்த கால் சான்ஸ் எங்களுடைய சபைக்கு வந்திருந்தாரு, அவர் அதை எல்லாத்தையும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவர் இந்த காரியத்தை சொன்னாருன்னு சொன்னார். அந்த கால் சான்ஸ் இப்பொழுது எவாஞ்சலிஸ்டாக, இப்போ அவர் உயிரோடு இருக்கிறான்னு தெரியாது, அப்பொழுது எவாஞ்சலிஸ்டாக உலகம் முழுவதும் இந்த செய்தி என்ன செஞ்சாரு, எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாரு, கால் சான்ஸ் கொண்டு போனார். அந்த கால் சான்ஸ் ஆண்டவர் சந்திச்ச விதம் ரொம்ப டிஃபரெண்ட். இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவருக்கு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு அவர் வெக்கேஷனுக்கு, உங்க பாஷை சொன்ன வெக்கேஷனுக்கு போயிட்டார். போன அன்னைக்கு அவர் போன இடத்துல ராத்திரி ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ கண்டுபிடிச்ச இந்த கருவி என்ன தெரியுமா அப்படின்னு. அப்பதான் பைபிள்ல உள்ள வசனத்தை ஞாபகப்படுத்த அவர் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ண பிறகு அப்புறம் அழுது ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் சொன்னாரா, கண்டிப்பா நீ கண்டுபிடிக்காவிட்டால் யாராவது என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஒண்ணு செய், அதை கண்டுபிடிச்சது நான் தான், இயேசு வரப்போகிறார்னு உலகம் எங்கும் போய் சொல்லுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் எவாஞ்சலிஸ்டாக மாறி இந்தியாவுக்கும் வந்தார், பெங்களூருக்கும் வந்தார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சபைக்கும் அவர் வந்தார். கர்த்தர் சொன்னபடியே இப்பொழுது வலது கைக்கும் நெத்திக்குமான கடைசி காலத்தின் முத்திரை தயாராகி விட்டது. ஆண்டவர் சொன்னபடி உங்களுடைய ஐசியோடைய அடுத்த ஸ்டேஜ், இப்போ உங்க கையில் ஐசி இருக்குல்ல எல்லார்கிட்டையும்,
இந்த ஐசியோடைய அடுத்த ஸ்டேஜ். ஏன்னா ஐசி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த பயோசிப். இங்க பாருங்க, இந்த அம்மா டிஸ்கவரி சேனல்ல வந்தது இது. இந்த அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி, இவங்க நடக்க முடியாதவங்க. இவங்களுக்கு இந்த சிப் உதவி தேவைப்படுது. எங்க வைக்கிறாங்க பாருங்க, அவ்வளவுதான், 30 செகண்ட்ஸ் தான். இதுக்கு பெரிய ஆபரேஷன்லாம் இல்ல, இன்ஜெக்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. வச்ச உடனே இது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இமிடியேட்டா. இந்த கருவிக்கு பேரு ஸ்கேனார்னு பேரு. இந்த கையில இருக்கிற கருவிக்கு பேரு ஸ்கேனார். இதை ஸ்கேன் பண்ண உடனே எதிரில் உள்ள கம்ப்யூட்டர்ல இந்த அம்மாவை பத்தின எல்லா டீடைல்ஸ், அதாவது உங்க ஐசியில என்னென்ன இருக்கு எல்லாம் எதிரில் உள்ள கம்ப்யூட்டர்ல வந்துடும். இப்ப நான் இன்னொரு வீடியோல அதை காட்டுறேன். இப்ப இந்த அம்மாவுக்கு 30 செகண்ட் தான், இங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு தனியா ஆபரேஷன் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்ப்ரே, பெயின் கில்லர், இந்த பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க, உள்ள வச்சிருவாங்க, இமிடியேட்டா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். வித்தின் மினிட்குள்ள அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1900 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வேதம் 100% மகத்துவமானவைகள். நம்முடைய பைபிள் ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் எழுதப்பட்ட புக் இல்ல, சகல ஜனங்களுக்கும் எழுதப்பட்ட புஸ்தகம். எந்த இடத்துலயும் ஆண்டவர் கிறிஸ்தவங்களுக்கு அட்ரஸ் பண்ணவே மாட்டாரு, எல்லாருக்கும் தான் அட்ரஸ் பண்ணிருப்பாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். அதனால இந்த இயேசு சொன்ன எல்லா காரியங்களும், நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ வெறும் கிறிஸ்தவ கடவுளை மாத்திரம் பார்த்துட்டு விட்டுறாங்க. இந்த உலகத்தை மீட்பதற்கு முதல் முறை அவர் வந்தார், 2வது முறை மீட்பதற்கு இந்த பைபிளை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கிற இன்னைக்கு இருக்கிற இது நம்ம டெக்னாலஜி பார்க்கிறோம். டெக்னாலஜி மட்டும் இல்ல, சயின்ஸ், ஆர்கியாலஜி, ப்ராஃபஸி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் இது உள்ள இருக்கு. ஏன்னா கொஞ்சம் உட்காந்து டைம் எடுத்து படிக்கணும். செல்போன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்குதான்னு எடுத்து பாக்குறீங்க, ஆனா மெசேஜோட இருக்கிற பைபிளை மட்டும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இதை எடுத்து ஒவ்வொரு முறை படிச்சாலும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அது மெசேஜ் கொடுக்கும். ஒரு தடவை கூட இந்த பைபிள் பேசாம போகவே போகாது. நீங்க விசுவாசத்தோட இயேசுவே என்னோட பேசணும் இந்த பைபிளை பிரிச்சு பாருங்க, கண்டிப்பாக இந்த பைபிள் உங்களோட கூட பேசும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி இப்போ வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை தயாராகி விட்டது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2-3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இந்த கூட்டத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இதை தயாரிக்கிறவர்கள் யார்? நீங்க அவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2வது, இது யார் யாருக்கெல்லாம் போடப்பட போகிறது. 3வது, இதை போட்டா என்ன ஆகும், அதையும் ஆண்டவர் சொல்லி வச்சிட்டார், எல்லாம் தெளிவா சொல்லி வச்சிட்டார். முதலாவது, இதை தயாரிக்கிறவர்கள் யார்? ஒரு 6 நிறுவனங்கள் இருக்கு உலகத்துல, சிஸ்டர் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனவங்க. இவங்களுக்கு கீழே நிறைய நிறுவனங்கள் இருக்கு. மிக முக்கியமான சில நிறுவனங்கள். ஒன்று IBM, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த IBM பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது, நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இந்த வட்டத்துக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற, அவர் யாருன்னு தெரியுதா? இவரை தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த கன்னத்துல கை வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்களேன், இவரை தெரியுமா? இவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தவர். அந்த 60 லட்சம் யூதர்களை கொலை செய்வதற்கு ஐடியா கொடுத்தவர் தான் இவரு. உட்கார்ந்திருக்கார் பாருங்க. அவர் பேரு தாமஸ் ஜே வாட்சன். யார் இந்த தாமஸ் ஜே வாட்சன்னா? இவர் தான் IBM ஓட ஸ்தாபகர், நிறுவனர், ஃபார்மர். இவர் தான். இவர் என்ன ஐடியா இவருக்கு கொடுத்தாரு, இவர் என்ன உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, எப்படி ஹிட்லர் ஜெர்மனிக்காரங்களையும் யூதர்களையும் பிரிச்சாரு. ஜெர்மனிக்காரங்க, ஹிட்லர் யூதர்கள் ஜெர்மனிக்கு வந்தது கிபி 70க்குள்ள. அதுக்கு பிறகு ஏறக்குறைய 1900 வருஷம் அங்க இருக்கிறாங்க. ஜெர்மனி மக்களோட கலந்துட்டாங்க. கலந்த இந்த மக்களை எப்படி ஹிட்லர் பிரிச்சாரு, அழகா பிரிச்சு எப்படி கண்டுபிடிச்சு வெறும் யூதர்களை மட்டும் கொலை பண்ணார். நம்ம வெறும் யூதர்களை கொலை பண்ணார் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம்ல. எப்படி ஈஸியா கொலை பண்ணாரு, எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அவரால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு சிஸ்டத்தை இந்த IBM நிறுவனம் செஞ்சிச்சு. என்னன்னா, இதே மாதிரி ஒரு சர்வைவை ஜெர்மனி ஃபுல்லா எடுத்தாங்க. எடுக்க வச்சு அவங்களுடைய பேரு, இப்ப நம்ம போய் ஆதார் வாங்கும்போது எப்படி வாங்கணும், ஐசி வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கணும், அப்பா பேரு, அம்மா பேரு, சர்நேம் எல்லாம் கொடுத்து, பிறந்த இடம், பிறந்த தேதி, ஆனா பெண்ணா, அப்புறம் கைரேகை, கண்விழி போட்டோ எல்லாம் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்து ஐசி வாங்கணும். இந்த சிஸ்டத்தை அன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இவங்க பண்ணி அத்தனை பேரோட டீடைல்ஸையும் வாங்கினாங்க. ஏதோ அரசாங்கம், இப்ப நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட, ஏதோ கவர்மெண்ட் கேக்குது, இல்லைன்னா நம்ம சர்வை பண்ண முடியாது, அதனால கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் 1936ல ஹிட்லர் பண்ணது. பண்ணி அத்தனை பேர்த்தையும் வாங்கிட்டு அன்னைக்கு யூதர்கள் கையில மட்டும் 5 இலக்க நம்பர் போட்டாங்க. இங்க இருக்கு பாருங்க, 5 டிஜிட் நம்பர். அதோட கூட கீழே ஒரு சின்ன மார்க். அன்னைக்கு இந்த மிஷனுக்கு பேர் ஹாலோகாஸ்ட் மிஷன் பேர்.
இந்த மிஷின்ல தான் எல்லா டீடைல்ஸும் ஏத்துனாங்க. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா அன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டர் அப்படி வச்சுக்கலாம். டைப்ரைட்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கு பேர் ஹாலோகாஸ்ட் மிஷின் பேர். இது ஒரு கொலகார மிஷின். இதுல தான் ஏத்தி 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 எந்தெந்த யூசர்களை வேறு பிரிச்சு அத்தனை பேரையும் கரெக்டா பிரிச்சு கொண்டாங்க. இந்த ஐடியாவை ஹிட்லருக்கு கொடுத்த அதே ஐபிஎம் நிறுவனம் தான் இப்ப உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 16 இலக்க நம்பரை கொடுத்திருக்கு. அன்னைக்கு என்ன இந்த இதை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. இதுல கையில 5 இலக்கம், இங்க பாருங்க, கையில 5 இலக்கம், அந்த மிஷினுக்கு ஒரு இலக்கம், மொத்தம் 6 இலக்கம் அவங்களை கொல்றதுக்கு. இதுதான் செஞ்சாங்க ஹாலோகாஸ்ட் மிஷின்ல. இப்போ 16 இலக்கம் நமக்கு, சிஸ்டத்துக்கு 2, மொத்தம் 18. இதே அவங்க செய்யறாங்க. இப்போ இந்த ஐபிஎம் இதை உலகம் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இது அமெரிக்கன் டிவில வரக்கூடியதான விளம்பரம். இது இப்போ வந்துட்டு இருக்கு, அமெரிக்க டிவில இந்த விளம்பரம் வந்துட்டு இருக்கு. இந்த விளம்பரத்தை பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்களேன். என்ன பண்றாரு? எல்லாத்தையும் திருடுறாரா? அவர் திருடல, பர்ச்சேஸ் பண்றாரு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இப்ப அவர்கிட்ட காசு வாங்குற மெத்தடை நீங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆடோடைய மிக முக்கியமான விஷயம் எதுன்னா, எப்படி அவர்கிட்ட பணம் வாங்கினாங்கன்னு மட்டும் பாருங்க. இப்ப இவரு வெளியே போறாரு. இப்ப ஜஸ்ட் அவர் முகத்துல ஒரு லைட் அடிக்கும் பாருங்க, அதை மட்டும் நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, அங்க பாருங்க, ரைட். இப்ப ஸ்கேன் பண்ணிருச்சு, அவரை மொத்தமா ஸ்கேன் பண்ணிருச்சு. இப்ப அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு ஒண்ணுமே சொல்ல, அவரு சார் பில்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பில்ல கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் ஐபிஎம் செய்து. இந்த ஆட்ல நீங்க சில விஷயங்களை கவனிச்சீங்களா? அவர் என்ன பொருள் எடுத்தாருன்னு அவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கான விலை என்ன ஏதுன்னு அவங்களுக்கு போடவே இல்லை. எப்படி இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க இல்லையா? முதல்ல எப்படி என்ன ப்ராடக்ட்னு தெரியாது, எவ்வளவு பணம்னு தெரியாது. இப்ப அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? பணத்தையும் எப்படி வாங்கினாங்க? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதானே பணம் வாங்க முடியும். பணத்தையும் வாங்கிட்டாங்க, பில்லையும் கொடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சு? அந்த ஒரு தாண்டி வந்தார்ல, அதுக்கு பேர் ஸ்கேனர்னு பேரு. அதை தாண்டி வரும்போது அவர் உடம்புல இருக்கிற மொத்த பொருளை என்ன பண்ணிருச்சு? ஸ்கேன் பண்ணி அதுக்கு விலையும் போட்டுருச்சு. அடுத்து அவருடைய நெத்தியில என்ன இருக்கு? சிப்பு. இல்ல கையில என்ன இருக்கு? சிப்பு இருக்கு. இந்த சிப்பு வழியாக பேங்கை கனெக்ட் பண்ணி அதுல இருந்து பணத்தையும் எடுத்துருச்சு. எடுத்துட்டு உங்களுக்கு பில்லையும் கொடுத்துருச்சு. எப்படி ஒரு சிப்பு பேங்கோட கனெக்ட் ஆச்சு? இப்ப ஏற்கனவே நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. உங்க ஐசி எதோட கனெக்ட் ஆயிருக்கு? பேங்கோட. ஆதார் வாங்கும் போது எதை கனெக்ட் பண்ண சொன்னாங்க? இப்ப ஆதாருக்கு பதிலாக அதை கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் எதோட கனெக்ட் ஆயிடும்? சிப்போட கனெக்ட் ஆயிடும். இப்போ வெளியே வரும்போது கடைக்குள்ள போங்க, பொருள் எடுங்க, வீட்டுக்கு போயிருங்க. இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம்? லைன்ல நிக்க வேண்டாம், ஒவ்வொரு பொருளையா ஸ்கேன் பண்ண வேண்டாம், ஸ்வைப் பண்ண வேண்டாம், பின் நம்பர் போட வேண்டாம். இப்ப டைம் பிரீஷியஸ் நமக்கு இல்ல? டைம் ரொம்ப பிரீஷியஸ். போய் அங்க போய் டைம் நிக்கிறத விட நேரா கடைக்கு போங்க, எடுத்துக்கோங்க, போயிடுங்க. இப்பவே அமேசான்ல இருக்கு, அமேசான் ஸ்டோர்ஸ் இருக்கு, போய் பாத்துறீங்களா? நான் சொல்றது வந்து ஆப்ல இல்ல, அமேசான் ஸ்டோர்ஸே இருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மேனுவல் சிஸ்டமே கிடையாது. நேரா போய் ப்ராடக்ட் எடுத்து வச்சு ஒரு பேக் உள்ள வைக்கணும். அந்த பேக் எடுத்துட்டு வரும்போது அதுல இருந்தே எல்லாம் பண்ணிடும், மொத்த வேலையும் செஞ்சிடும். அமேசான்ல இருக்கு. இந்த சிஸ்டம் இப்ப வந்துருச்சு, ஐபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் அமெரிக்கால. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? சேஃப்டி. என்ன சேஃப்டி? கடையில இருந்து யாரும் எதையும் திருடவே முடியாது. சரி, கடைக்குள்ள எப்படி போவீங்க? அதுவும் ரெடியா இருக்கு. இப்ப நீங்க போற இடங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குல்ல, ஒரு டோர் நீங்க போனா தானா திறக்க தெரியுமா? அதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? எப்பவுமே இதாவது நம்ம நினைச்சு மரியாதை கொடுக்குறேன், வேற எவனும் தான் மதிக்க மாட்டான், இதாவது மதிக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல நமக்கு. அந்த டோர் திறக்குதா? எப்படி திறக்குது? இந்த இடத்துல சென்சார் இருக்கு. நம்ம போனோம்னு சென்சார் கட் ஆகுது, கட் ஆனோம்னா டோர் திறக்குது. திருப்பி போனோம்னு சென்சார் வந்துருது, டோர் க்ளோஸ் ஆயிடுது. இந்த சென்சாருக்கு பதிலாக ஸ்கேனரை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். சென்சாருக்கு பதிலாக ஸ்கேனரை வச்சுட்டாங்கன்னா நெத்தியில சிப் இருந்தா தான் டோரே திறக்கும், இல்லைன்னா திறக்காது. இல்லைன்னா டோர் வாசல்ல ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், கையை வச்சாதான். இன்னொரு வீடியோல காட்டுறேன். இப்ப அப்படி வந்துருச்சு. நான் இது எதுவுமே ரொம்ப யோசிச்சு அறிவுபூர்வமா சொல்றேன் நினைச்சிடாதீங்க. எல்லாம் ஆல்ரெடி ஸ்வீடன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணத்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். டோர் கிட்ட போய் இப்படி கையை வச்சீங்கன்னா போதும், தானாவே டோர் திறந்துடும். இப்ப கார்டை கொண்டு போய் வைக்கிறீங்களா, கார்டுக்கு பதிலாக கையை வைக்க போறோம், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட்ல வருகைக்கு பின்னாடி சிப் இருந்தாதான் கதவையோட கதவே திறக்கும்.
இல்லைன்னா நீங்க போய் உள்ள எதுவுமே என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. இதைத்தானே கர்த்தர் சொன்னாரு, இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செல்றது. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு 13:17, you can't buy or sell anything without the mark of the beast, number of the beast and the name of the beast. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற முந்தின ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கிறோம். 99th செகண்ட், இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துச்சுன்னா இந்த டெக்னாலஜி டோட்டல் வேர்ல்டையும் அண்டர்டேக் பண்ணிரும். இன்னைய வரைக்கும் ஏன் ஆண்டவர் இந்த வேர்ல்ட் டெக்னாலஜிகளை 100% கொடுக்காம இருக்கிறார்னா, தன்னுடைய கூட்டம் ஒன்று ரெடியாக வேண்டி இருக்கிறது. அது ரெடியாகும் பட்சத்தில் கர்த்தர் அழைத்து கொண்டு போகும்போது உலகத்தில் இருக்கிற மொத்த வெப்சைட் வலைத்தளமும் இந்த பூமியை மொத்தமாக மூடி மொத்த வலைக்குள்ள பூமி வந்துடும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டுமே. நோ அதர் சான்ஸ். கர்த்தர் சொன்னபடி நீங்க இந்த பைபிளை இதுவரைக்கும் வேற ஆங்கிள் டைமென்ஷன்ல பார்த்திருப்பீங்க. இந்த டைமென்ஷன்லயும் பைபிள் இருக்கு. இதையும் நம்ம ஆண்டவர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஒரு 6-7 நிறுவனங்கள் மோசமான நிறுவனங்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது டிஜிட்டல் ஏஞ்சல். இங்க இருக்கு பாருங்க, வெரி சிப் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. இதுதான் கம்பெனியோட சிஇஓ ஸ்காட் சில்வர்மேன் பேரு. இவருடைய இந்த இடத்துல தான் இப்ப சிப் இருக்கு. அவர் ஸ்கேன் பண்றாரு பாருங்க. ஸ்கேன் பண்ண உடனே எதிரில் உள்ள சிஸ்டத்துல இவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சு. உங்க ஐசியில் என்னென்ன இருக்கு, போட்டோ, பேரு, அவருடைய நம்பரு, டெசிக்னேஷன், இன்னும் உள்ள போக போக இவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இந்த வெரிசிப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் உலகம் முழுவதும் இந்த பயோசிப்பை மார்க்கெட் பண்றவங்க. அவங்க மேனுஃபேக்சரர்ஸ், இவங்க தான் மார்க்கெட்டர்ஸ். 120 நாடுகள்ல 2012 பண்ணிட்டாங்க. 2012 நான் இந்த இவங்களுடைய ஆபீஸ் லெட்டரை படிச்ச போது அவங்களோட இது வெளியிட்டு இருந்தாங்க. அதுல படிச்ச போது ஏறக்குறைய 120 நாடுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்தியால இவங்களுடைய ஆபீஸே இருக்கு, அங்கேயே மேனுஃபேக்சரும் பண்றாங்க. இவங்க தான் அவங்க. இந்தியால இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, டிஜிட்டல் இந்தியா. பெங்களூர்ல தான் ஹெட் குவார்டர்ஸ். சிஸ்கோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இதை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது 2வது கம்பெனி. உலகம் முழுக்க என்ன செய்யறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு 6 நிறுவனம், ஐபிஎம், 2வது வெரிசிப் இன்டர்நேஷனல், 3வது மோட்டரோலா, 4வது மாஸ்டர் கார்டு. இந்த மோட்டரோலா மாஸ்டர் கார்டுலாம் சிஸ்டர் கன்சர்ன், அவங்களாம் ஒரே கிளைகள் தான். மான்டெக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, MONDEX, மான்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா கிரீக்கோடைய பேங்க் சிஸ்டம். மானிட்டரி டெக்ஸ்டர் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மான்டெக்ஸ். மானிட்டரி டெக்ஸ்டர் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மான்டெக்ஸ். இந்த நிறுவனம் தான் மானிட்டரி டெக்ஸ்டர் என்ன தெரியல, மணி இன் ரைட் ஹேண்ட், அதான் அதோட அர்த்தம், வலது கையில் பணம். கிரீக்கோடைய பேங்கிங் சிஸ்டம். இவங்க எல்லாம் சேர்ந்து இதை விட முக்கியமான நிறுவனம் இருக்கு, லூகன் டெக்னாலஜிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? LUCENT, லூகன் டெக்னாலஜிஸ். அது என்னோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? லூசிஃபர் என்டர்பிரைசஸ் டெக்னாலஜிஸ், அதான் ஷார்ட் ஃபார்ம். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை எல்லாம் கொண்டு போய் ஒரு மிக பெரியதான டெக்னாலஜி நிறைந்த சர்வாதிகாரியின் கையில என்ன செய்ய போறாங்க, ஒப்படைக்க போறாங்க. நீங்க நினைச்சா சர்வாதிகாரி அப்படின்னா ஹிட்லர் மாதிரியோ இல்லைன்னா அந்த காலத்துல வரக்கூடிய கத்தி வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டாங்க. இப்ப பியூர்லி டெக்னாலஜி. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடிக்கு நீங்க இந்த சாத்தான் ஒண்ணே நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, 2 பல்லு 2 கொம்பு சிவப்பு கலர் லைட்டு கீழே போட்டு அப்படியே அவர் வால். இப்ப இருக்க ஆன்டி கிரைஸ்ட்ல அப்படி வர மாட்டான். நீட்டா கோட் சூட் போட்டு பக்காவா வந்து இறக்குவான். நீங்களே அவனை வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு தான் வந்து இறக்க போறான். நிஜம் நான் சொல்றது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த நிறுவனங்கள் தான் இதற்கான வேலைகளை செய்கிறார்கள். 2வது கேள்வி, யார் யாருக்கெல்லாம் போடப்படுகிறது? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யார் யாருக்குன்னு இயேசு அங்க சொல்லி இருக்கிறார் பாருங்க. யார் யாருக்குன்னு அங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கு? எவ்வளவு தெளிவா கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க எல்லாத்தையும். சிறியோருக்கு போடப்பட போகிறது. இது ஹிட்லர் காலத்துல யூத பிள்ளைகளுக்கு போட்டது. கையில் 5 இலக்க நம்பர். ஹிட்லர் காலத்துல யூத பிள்ளைகளுக்கு போட்டாங்க. அந்த காலத்துல பிள்ளைகளையும் கொலை பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாரு அவர். இப்போ பிள்ளைகளுக்கு போடுறதுக்கான வேலையை இந்த வெரிசிப் இன்டர்நேஷனலும் ஆஸ்ட்கோ அப்படிங்கிற கம்பெனி, ஆஸ்திரேலியன் கம்பெனி அப்படின்னு பேரு, ஆஸ்ட்கோ, இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேன்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், பிள்ளைகளை பாதுகாக்கிற கருவி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிள்ளைகளுக்கு இதை இன்சிஸ்ட் பண்றதுக்கு. இது 2002 வந்துருச்சு. இங்க பாருங்க, இதை கொண்டாந்துருக்காங்க. இப்ப இதோட அட்வான்ஸுக்கு நம்ம போயிருவோம். இது முன்னாடி உள்ளது. இதோட அட்வான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பியன் யூனியன், EUன்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் யூனியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
29 நாடு இருக்கு. அதுல இப்ப உக்ரைனையும் சேர்க்கிறாங்க உள்ள. 29 நாடுகள் இருக்கு, இல்ல 28ன்னு சொல்லுவாங்க. அந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 2016 இருந்து ஒரு லா போட்டிருக்கிறாங்க. 2016 டிசம்பர்ல இருந்து பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இந்த பயோசிப் போட சொல்லி 2020 மே மாசம் 20ஆம் தேதி, சரி 2020 மே மாசத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் போட சொல்லி அபிஷியலாக உத்தரவு போயிருக்கு. எல்லா கிளினிக்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஆல் யூரோப்பியன் நியூ பார்ன் பேபிஸ் வில் பி மைக்ரோசிப்டு ஃப்ரம் டிசம்பர் 2016. 2020 மே மாசத்துக்குள்ள இதை போட சொல்லி இதை வந்து ஆர்டிகல், இது அதற்கான வீடியோ இது கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருந்து தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான கடைசி சாம்ராஜ்யம் என்ன செய்யணும், வரணும். இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது இருக்கு பாருங்க, இது அதுக்கான எல்லாமே இது கொடுத்திருக்குது. இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்னோம் 10 நாடுகள் கூட்டமைப்பு, 10 ராஜாக்கள் இவங்க தான். நீங்க கேட்கலாம், இதுல 29 நாடுன்னு சொன்னீங்களே, பைபிள்ல 10ன்னு சொன்னீங்களேன்னா இவங்களுக்குள்ளேயே ஹெட் குவார்டர்ஸ் ஒன்னு இருக்கு. அதுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேரு. அந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன்ல 10 நாடு இருக்கும், மிச்ச எல்லா நாடும் இவங்களுக்கு கீழே இருக்கும். அந்த 10 தான் ஹெட் குவார்டர்ஸ். இவங்க தான் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாருக்கும் போட சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்போ போர்ச்சுகல்ல இருந்து ஆரம்பிச்சு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற 28 நாடுகளுக்கு போட்டாச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, வெளிநாட்டுல ரொம்ப மோசம் இல்ல, என்ன செய்யறாங்க போடுறாங்க. இதுல வெளிநாடு நம்ம நாடுன்னு பாகுபாடே கிடையாது. இப்ப கடைசி காலத்துல எல்லா நாட்டையும் என்ன செய்யறாங்க, ஒன்னா தான் கொண்டு வராங்க. பாருங்க, இது இந்தியால மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆஸ் என்ஷூர் பயோமெட்ரிக் ஐடி ஃபார் இன்ஃபன்ட்ஸ். இந்த ஐடி தான் சிப்பு, எது கார்டு சிஸ்டம். இந்த கார்டு சிஸ்டம் தான் சிப் சிஸ்டமா மாத்த போறாங்க. இப்ப கார்டு சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன வந்துருச்சு, கார்டு சிஸ்டம் வந்துருச்சு. அதுல என்னென்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸ்பெஷல் பர்த் மார்க், ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே. அதுவும் எவ்வளவு நேரத்தில் கொடுக்கணும் தெரியுமா, வித்தின் 2 hours ஆஃப் பர்த். குழந்தை பிறந்த 2 மணி நேரத்திற்குள்ள ஒரு பயோமெட்ரிக் ஐடியா என்ன செஞ்சிடணும், சிப்போட பிள்ளைக்கு கையில கொடுத்துடணும். இந்த ஐடி தான் வலது கைக்கு நெத்திக்கு என்ன செய்ய போகுது, முத்திரையா மாறப்போகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் ஐசி கொடுக்க சொல்லிட்டாங்க. தெரியுமா அந்த விஷயம்? 2008 தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அப்ப இருந்த பிரதமர் வந்து மன்மோகன் சிங், அவருடைய காலத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. நந்தன் நிலக்கேணின்னு சொல்லி ஒரு இன்ஃபோசிஸ்ல இருந்தவர், அவரை வந்து கேபினெட் மினிஸ்டரா கொண்டு வந்து அந்த அந்தஸ்து கொண்டு வந்து இதை தனி டிபார்ட்மெண்ட் வச்சாங்க. அப்போ மத்திய அமைச்சராக இருந்த நிதி அமைச்சராக இருந்தவர் சொன்னாரு, 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் நாங்கள் என்ன கொடுக்க போறோம், ஐசிஸ் கொடுக்க போறோம். 15 வயது கீழ் உள்ளவர்களுக்கு என்ன கிடையாது, ஐசி கிடையாது. நாங்க அப்பயே எங்க மேகசின்ல எழுதணும், இவர் சொல்றது நடக்காது. பைபிள் சிறியோருக்குன்னு சொல்லியிருக்கு, கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. மலேசிய அரசாங்கம் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் ஐசி, அதுக்கு கீழே இல்லைன்னு சொல்லுச்சு. ஆனா இப்போ பிறந்த குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்தியாவில ஆரம்பிச்சாச்சு. நல்லா கவனிங்க, இந்தியாவில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வீட்டுக்கே சென்று பதிவு செய்யும் திட்டம். வீட்டுக்கே சென்று பதிவு செய்ய திட்டம். வீட்டுக்கு, அதுவும் யாருக்கு பாருங்க, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. வீட்டுக்கு அரசாங்க அதிகாரிகள் 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் தேடி வர போறாங்க. வந்து பிள்ளைகிட்ட ஐசி இருக்கான்னு பார்க்க போறாங்க. இல்லாட்டி அங்கேயே போட்டோ எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து என்ன கொடுக்க போறாங்க, ஐசி கொடுக்க போறாங்க. சரி, இந்த பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு வேகமா ஐசி கொடுக்கணும்? அது எந்த மானியம் வாங்க போகுது, எந்த இடத்துல போய் நிக்க போகுது, எந்த பேங்க்ல போய் ஆக்சஸ் பண்ண போகுது, எதனால இவ்வளவு வேகம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது வரப்போற கடைசி ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகளாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நான் கடைசி ஜெனரேஷன் உலகத்துடைய கடைசி ஜெனரேஷன் சொல்லல, சபை காலத்தினுடைய கடைசி ஜெனரேஷன். சபை காலம் முடிவடைந்த உடனே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கும். அவன் கையில ஒப்படைக்கிறதுக்கான வேலையை தான் இப்ப வேர்ல்டு ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுக்கே வந்து பிள்ளைய தேடுறதுங்கிறது பைபிள்ல 2 தடவை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எபிரேய பிள்ளைக்கு தான் வீடு தேடி வந்தான். 2வது 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் வீடு தேடி வந்தாங்க. அது மோசே காலம், இது இயேசு காலம். இப்ப நம்ம காலத்துல 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் வீடு தேடி வராங்க. இது வந்து நீங்க நினைக்காதீங்க ஏதோ இந்தியால மட்டும்னு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லா நடக்குது, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லா நடக்குது, இந்தியாவிலும் நடக்குது. எல்லா இடத்துல 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, 2013ல 19ல 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைய தேடுறானா, 2020ல அந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும். யூரோப்பியன் யூனியன்ல 2014ல இருந்து கணக்கு போட சொல்லிருக்கான், 2020ல கணக்கு பண்ண சொல்லிருக்கான். அப்ப அங்கேயும் என்ன வயசு இருக்கும்? அப்ப வேர்ல்டு ஃபுல்லா 6 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளையும் என்ன செய்யறாங்க,
ரவுண்ட் பண்ணி உங்களை எடுக்கிறாங்க. இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல. நம்ம பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு இருக்கு. தேடி பிடிக்கிறாங்க. தேடி பிடிச்சி யாரோ ஒருத்தர் கையில ஒப்படைக்கிறதுக்கான வேலையை உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் செய்யுது. நான் இப்பவும் சொல்லுவேன், இதை செய்யறது இந்திய அரசாங்கம், இதை செய்யறது பக்ரைன் அரசாங்கம் கிடையாது. நியூ வேர்ல்ட் ஆர்டர், ஒரு புது உலகத்தை உருவாக்க போகிறார்கள். அவர்கள் செய்கிறதான வேலை அத்தனை பேரையும் கொண்டு போய் வரப்போகிற சர்வாதிகாரிகளை ஒப்படைக்கிறதுக்கான வேலையை செய்து முடிக்க போகிறார்கள். அதுல நம்முடைய பிள்ளைகள் கடைசி தலைமுறை இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இனி நிர்விசாரமாய் இருந்தால் நஷ்டம் நமக்கு தான். இனி வருகையில போகிறதுக்கான ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடியே இன்னைக்கு உங்க பிள்ளையும் நம்ம எல்லா பிள்ளையும் தான் எடுக்கிறான். நம்மளே தான் வாயால வாக்குமூலம் கொடுக்கிறோம் பிள்ளைய பத்தி. நம்ம ஏதோ டெக்னாலஜி, ஏதோ பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். இல்ல, கொண்டு போய் ஒப்படைக்க போறோம். அப்ப ஆதார் வாங்க கூடாதா? வேற வழியில வாங்கணும். ஆனா ஆதாருக்கு அப்புறம் இது ஒண்ணு வரும், இதைத்தான் போடக்கூடாது. சிப்பு தான் உடம்புல என்ன செய்யக்கூடாது, இம்ப்ளான்ட் பண்ணக்கூடாது. உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமா சிப்பான்ற ஒரு கேள்வி ஒண்ணு கண்டிப்பாக வரும். சிப் இல்லாம வாழ முடியும், ஆனா எப்படி வாழ முடியாது? இன்னைக்கு இருக்கிற இதே ஃபெசிலிட்டிஸோட கண்டிப்பா வாழ முடியாது. உங்களுக்கு அது கிடைக்காது, இது கிடைக்காதும்பா. அதெல்லாம் வேணுமா, சிப்பு வேணுமா, அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுக்கு நடுவுல எப்படியும் வருகை வந்துவிடும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா கண்ணுக்கு முன்னாடி ரெடி ஆயிருச்சு. உங்க பிள்ளைகளை குறி வச்சு எல்லாம் செய்யறாங்க. இது இல்லாம எதுவும் கிடைக்காதுன்னு பைபிள் சொல்லுது இல்ல, 17ஆம் வசனத்துல. இங்க பாருங்க, ஹூஸ்டன்ல பெர்னாண்டஸ்ங்கிறவர் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போயிட்டு டெக்சாஸ்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். ஸ்கூல்ல சேர்க்க சொல்லும் போது அவங்க வந்து ஐசி போட சொல்லிட்டாங்க, RFID சிப். இவர் சொல்லிட்டாரு, நான் என் பிள்ளைக்கு போட மாட்டேன், நான் புக் ஆஃப் ரெவலேஷன் படிச்சிருக்கிறேன், இல்ல என் பிள்ளைக்கு நான் RFID சிப் போட மாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அப்படின்னா உங்க பிள்ளை என்ன செய்ய முடியாது, நாங்க சேர்த்துக்க முடியாது, வேற ஸ்கூல் பாத்துங்கன்னு. இவர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாரு, என்ன கட்டாயப்படுத்துறாங்க, பிள்ளைக்கு ஐசி போடுறாங்கன்னு. அப்ப கோர்ட்டோட தீர்ப்பு என்ன தெரியுமா? இதுல ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? Texas will not able to represent you or your daughter in this matter. இந்த விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கோ உங்க மகளுக்கோ என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. பள்ளி நிர்வாகம் சொல்லுகிறபடி செய்யுங்கள், இல்ல வேற பள்ளியில சேர்த்துங்கன்ட்டான். ஆனா டெக்சாஸ்ல மட்டுமே 112 ஸ்கூல்ல 1 லட்சம் பிள்ளைகளுக்கு சிப்பு போட போறாங்க. ஆண்டவர் சொன்னபடி இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு. இப்ப உங்க பிள்ளைக்கு இது இல்லாட்டி என்ன கிடைக்காது, எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப உங்க பிள்ளையோட எதிர்காலம் எந்த கையில் இருக்கு? நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னா என்ன வேணும், எஜுகேஷன் வேணும். அப்ப ஏசுநாதரு இந்த கேள்வி கேட்டதுக்கு அதான் காரணமே. இன்னைக்கு நம்ம மைண்ட்ல எஜுகேஷன் விக்கிரகமா மாறிக்கிட்டு இருக்கு. படிப்பு எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, விக்கிரகமா மாறி இருக்கு. அது என்னங்க விக்கிரகமா மாறுது? விக்கிரகம்னா என்ன தெரியுமா? சிலை மட்டும் கிடையாது. தேவன் இருக்கிற இடத்துக்கு வேற எது வந்தாலும் அது விக்கிரக வழிபாடு. தேவன் இருக்கிற இடத்துக்கு நீங்க எது வந்தாலும், படிப்போ பணமோ அந்தஸ்தோ பொருளாசையோ எது வந்தாலும் அது என்னது, விக்கிரக வழிபாடு. இன்னைக்கு நாம படிப்பை தேவனுக்கு முந்தின ஸ்டேஜ் கொண்டாந்துட்டோம், இயேசுவை 2வது இடத்துக்கு கொண்டாந்துட்டோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு படிப்புங்கிறது எப்படி ஆயிருச்சு? ஒரு காலத்துல கனவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆசையா இருந்துச்சு, அப்புறம் மஸ்டாச்சு, இப்ப வெறி ஆயிருச்சு. இல்ல, என் பிள்ளை வந்து ஆகணும், படிச்சே ஆகணும். நான் சொல்றேன், படிப்பு தப்பு இல்ல, அது 2வது இடத்துல எப்பவுமே பாத்துக்கணும். முதல் இடத்துல தேவன் தான் இருக்கணும் உங்க பிள்ளைக்கு. ஏன்னா படிச்சு முன்னேறாதவன் எத்தனையோ பேர் இருக்கிறான், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு முன்னேறாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. எவனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி